India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. இப்ப போய் கௌதமோட அம்மா நான் தானே சொன்னா. ஜானகியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு இலக்கியா. ஐயோ, இதோட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. இலக்கியா இங்க பாரு, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். போய் வேலையை பாரு போ. அத்தை, என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. அவர் உங்க புள்ளதானு நான் அவர்கிட்ட உண்மையை மறைக்கிறது நல்லா இல்ல. கௌதம் தத்து புள்ளங்கிறத மறைச்சிட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என் மேல வருத்தமா தான் இருக்காரு. இதுல நீங்க தான் அவரை பெத்தவங்கன்றத மறைச்சு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் அவர் என்ன சுத்தமா வெறுத்துடுவார் அத்தை. இப்ப அவர் என்ன முழுசா நம்புறாரு. அப்ப நானும் அவருக்கு உண்மையா இருக்கணும்ல. ஐயோ, என்னங்க, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் அவளை இங்க பாருங்க, என்னதான் கௌதம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலும் தனக்கு யாருமே இல்லையேன்னு தனக்கு தானே தாழ்மை உணர்ச்சியோட வருத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க தான் அவரோட அம்மான்னு தெரிஞ்சா அவரோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அதுக்காக ஜானகி மனச காயப்படுத்துறதா? இங்க பாரு இலக்கியா, எந்த காலத்திலயும் நான் தான் கௌதம பெத்தவன்னு நான் அவன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஜானகி கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். அத நான் காப்பாத்தணும். இப்ப உங்க வாக்கு முக்கியமா, கௌதமோட வாழ்க்கை முக்கியமா? தனக்கு இந்த வீடு சொந்தம் இல்லையேங்கிற நினைப்பு கௌதமோட மனசு அரைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பழைய மாதிரி டக்குன்னு வீட்டை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆனா தன்னை பெத்த அம்மா நீங்க தானே தெரிஞ்சதுன்னா அவர் வெளியே போக மாட்டாருல்ல. இல்ல இலக்கியா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என் பிள்ளைய நான் பெத்து போட்டுட்டு பொறுப்பு இல்லாம போனப்போ ஜானகிதான் இத்தனை வருஷமா அவனை வளர்த்து ஆளாக்கி இருக்கா. திடீர்னு வந்து நான் தான் அவனோட அம்மான்னு சொன்னா அத தாங்குவாளா? வேணாம் இலக்கியா, நான் கடைசி வரைக்கும் ஏதோ வீட்டு வேலை செய்யறவளாவே இருந்துட்டு போயிடுறேன். ஐயோ அத்தை, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. ஜானகி அத்தை கிட்ட பக்குவமா பேசி நான் புரிய வைக்கிறேன். உங்களையும் ஜானகி அத்தையையும் கௌதம் கிட்ட காட்டி உங்களுக்கு 2 அம்மான்னு நான் சொல்ல போறேன். இலக்கியா இங்க பாரு, நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. அஞ்சலி அவசரப்பட்டதுனாலதான் நம்ம எப்படி வேதனைப்பட்டோம் அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. இலக்கியா இங்க பாரு, இத பத்தி நம்ம காலையில பேசிக்கலாம். இப்ப விடு. காலையில மட்டும் என்ன பேச போறீங்க? நான் தான் அம்மானு கௌதம்க்கு தெரிஞ்சாலும் கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு ஜானகிக்கு தெரியக்கூடாது. அதனால நாளைக்கு கௌதம கோயிலுக்கு வர சொல்லி கோவில்ல பாக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணலாம். இத பத்தி நீ நைட்டு தூங்கும் போது கௌதம் கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? சரிங்க அத்தை. ஆனா ஒண்ணு அத்தை, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை எடுத்ததுதான். நாளைக்கு நீங்க தான் பெத்த தாய்னு கௌதம்க்கு தெரிஞ்சே ஆகணும். இருங்க, எங்க என்ன அவளுக்கு கேட்கணுங்க. சரி, நான் அவருக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு போறேன். நீங்க போய் தூங்குங்க. சரி போங்க அத்தை. என்னங்க, ஏங்க என்ன பேச விடல? ஏங்க ஏங்க என்ன பேச விடாம பண்றீங்க? ஏங்க என்ன பேச விடல? அந்த இலக்கியா எவ்வளவு பெரிய குண்ட தூக்கி போடுறா, அத நினைக்கும் போது எனக்கு தலையே சுத்துதுங்க. ஏங்க, ஒருவேளை இலக்கியா கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி ரேவதி தான் அவனை பெத்தவன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேங்க. என்ன பேசுற நீ? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது.
பயப்படாத. என்னங்க பேசுறீங்க நீங்க? நாளைக்கு இலக்கியா கௌதம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உண்மையை சொல்லிட்டானா என்ன நடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கௌதம் நம்ம எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனாலதான் திரும்ப வந்திருக்கான். ஆனா மனசளவுல அவன் இன்னும் இந்த குடும்பத்தோட ஒட்டலைங்க. நாளைக்கு அந்த ரேவதி தான் அவனை பெத்தவன்னு கௌதம் கிட்ட இலக்கியா உண்மையை சொல்லிட்டான்னா அவன் என்ன ஒதுக்கி வச்சுட்டு மனசுல ரேவதிய தானே நினைப்பான். இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஜானகி, கௌதம் அப்படியெல்லாம் மனசு மாற மாட்டான். எப்பவுமே அவனுக்கு அம்மா நீதான். என்னங்க பேசுறீங்க நீங்க? ரேவதி அவனை பெத்த அம்மான்னு தெரியாதப்பவே ரேவதிய அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவான். இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கடவுளே, ஐயோ. ஏய் ஜானகி, இது பாரு ஜானகி, கௌதம் கிட்ட உண்மையை சொல்லலாம்னு இலக்கியா சொல்லியிருக்கா. ஆனா இன்னும் சொல்லல. நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இலக்கியா கிட்ட பேசி சமாளிக்கிறேன். விடு ஜானகி. என்னங்க பேசுறீங்க? இலக்கியா பேசின வேகத்தை பாத்தீங்களா? அவ கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். பயமா இருக்குங்க. பாரு, நீ தேவையில்லாம பயப்படாத. அப்படிலாம் சொல்லவே மாட்டான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இலக்கியா கௌதம்க்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறா. ஒருவேளை கௌதம் வந்து இன்னைக்கு நைட்டு அப்படியே ஏதாவது ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான்னா நீங்க கவலைப்படாதீங்க. ரேவதி தான் உங்களை பெத்தவங்கன்னு அவ சொன்னாலும் சொல்லிடுவா. இது பாரு, ஏன் இப்படி நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிற? இல்லங்க, கற்பனையில கூட ரேவதி தான் கௌதம பெத்தவன்னு கௌதம்க்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா என்னோட கதி. 30 வருஷமா நான் கௌதம என் மார்ல போட்டு வளர்த்திருக்கேங்க. பொசுக்குன்னு அப்படியே ரேவதிக்கு தாரவாத்து கொடுக்க சொல்றீங்களா? முடியாதுங்க, முடியாது. கார்த்திக் ஐஸ்வர்யா நான் பெத்த பசங்க. ஆனா என்ன முதல்ல அம்மான்னு கூப்பிட்டது கௌதம் தாங்க. அவன் மட்டும் என்ன பிரிஞ்சு போயிட்டான்னா எங்க அப்புறம் நீங்க என் போட்டோக்கு மாலை போட வேண்டியதுதான். ஜானகி, ஜானகி, இது பாரு, உன் மனசு எனக்கு புரியுது. இலக்கியா எதுவும் சொல்ல மாட்டான்னு நம்புவோம். இந்த நம்புற வேலையே வேண்டாம். இந்த உண்மையை வந்து இலக்கியா அவன்கிட்ட சொல்லவே கூடாது. அவ்வளவுதான். இப்பவே போய் ஒரு 4 அறை விட்டாதான் அவ சரியாவா? ஏய், என்ன பண்ற நீ? ஐயோ, என்ன விடுங்க. ஐயோ, சொல்றத கேளு ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. இது பாரு, நீ இருக்கிற அவசரத்துல இலக்கியாவை சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அது கௌதம்க்கு கேட்டுற போகுது. ஐயோ, அப்புறம் நம்மள நாமளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இலக்கியா ரேவதி கிட்ட ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிருப்பா. ஆனா அதுக்காக பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம எதையும் அவசரப்பட்டு சொல்ல மாட்டான். ஜானகி, நான் தான் சொல்றேன்ல, தைரியமா இரு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இது பாரு, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. வா, உட்கார், படுத்துக்கோ. பேசாம தூங்கணும். ஓகே? எதை பத்தியும் கவலைப்படாது. ஓகே? படுத்து தூங்கு. எப்படிங்க நிம்மதியா தூங்க முடியும்? விடியட்டும், நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, ஏதுவும் இல்ல. இதே வயித்துல உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தடா. இது சத்தியம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னால இந்த சத்தியம் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா நீ என் வயித்துல பிறக்கல. கௌதம், என்ன திடீர்னு ஃபேமிலி போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த உரிமையும் தெரியாம நான் சந்தோஷமா இருந்தப்போ எடுத்த போட்டோ இது. ஆனா இதை இப்ப பாக்குறப்போ சிரிப்பு தான் வருது. நீங்க எதுக்கு சிரிக்கணும்? எனக்கு இந்த போட்டோ நல்லா தான் இருக்கு. இதுல இருக்கிற மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்.
அதுதான் என்னோட ஆசை. கௌதம், இப்படி மூட் அவுட் ஆயிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் சொல்லுங்க. இந்த துக்கம்லாம் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான். நாளையில இருந்து நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. எப்படி? அது அப்படிதான். நாளைக்கு விடியும் போது உங்களுக்கும் சேர்த்துதான் விடிய போகுது. வெயிட் அண்ட் see. என்ன குழப்பற? நாளைக்கு என்ன விசேஷம்? விசேஷம்தான். எல்லா தாயும் புள்ளைய பெத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவாங்க. முதல் தடவையா பெத்த அம்மா யாருன்னு புள்ளைக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். ஏய் இலக்கியா, ஆ? என்ன அமைதியாயிட்ட? நாளைக்கு அப்படி என்ன சந்தோஷம் வரப்போகுது? வரும்போது உங்களுக்கே தெரியும். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போக போறோம். கோவிலுக்கா? நான் வரல. அந்த கடவுள் எனக்கு எந்த நல்லதும் செய்யல. கடவுள் தான் நல்லது செய்யணுமா? கடவுள் ரூபத்துல இருக்கிறவங்களும் நல்லது செய்யலாம். நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம், அவ்வளவுதான். இந்தாங்க, பாலை குடிங்க. புடிங்க, குடிங்க கௌதம். இந்த போட்டோல ஒரு குடும்ப மெம்பர் மிஸ் ஆகுறாங்க. அடுத்த தடவை போட்டோ எடுக்கும்போது அவங்களையும் சேர்த்துக்கணும். யாரு? ரேவதி அம்மா. அவங்களையா? ஆமா, ரேவதி அம்மா உங்களை புள்ளையா தானே பாக்குறாங்க. அப்ப அவங்க உங்களுக்கு அம்மா தானே. இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே. அவங்க போட்டோலயும் இருந்தா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு சீக்கிரம் ரேவதி அத்தையையும் கௌதமையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க தான் உண்மையான அம்மா புள்ளங்கிற ரகசியத்தை சொல்லி ஆகணும். ரேவதி அத்தை ரெடி ஆயிட்டாங்களான்னு தெரியலையே. சரி பாப்போம். இலக்கியா, ஆ. வாங்க. என்ன அத்தை? ரேவதி ரூமுக்கு எதுக்கு போற? அது வந்து கௌதம்க்கு காஃபி போட்டுட்டீங்களான்னு கேட்க போறேன். சரி. மாமா உன்கிட்ட பேசினாரா? மாமாவா? மாமா எதுக்கு? என்ன விஷயம் பேசணும்? ஏன்? கௌதம், ரேவதி என்ன மாமா உன்கிட்ட எந்த விஷயமும் பேசலையா? என்ன பேசணும் அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ கௌதம் கிட்ட ஏதாவது பேசுனியா? எதை பத்தி அத்தை? ஆமா, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? நடிக்கிறத பாரு, நல்லா நடிக்கிற. எங்கேயும் கிளம்பலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போற மாதிரி ரெடியா இருக்க. கோவிலுக்கா? என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? அப்படியே அரைஞ்சிருவேன். வாடி, வா சொல்றேன். அத்தை, என்ன அத்தை? வாடி. அத்தை சும்மாரு. என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ கௌதம கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ரேவதி தான் உங்களை பெத்த அம்மான்னு உண்மைய சொல்ல பாக்குற, அப்படிதானே? என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இந்த உண்மை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நீயும் ரேவதியும் இங்க பேசினது எல்லாமே நான் கேட்டுட்டேன். அத்தை, அது வந்து பேசாத. யார கேட்டு இவ்ளோ பெரிய முடிவு எடுத்த? என்ன கேட்காம இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறன்னா அப்போ இந்த அத்தை மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல, அப்படிதானே? இல்ல அத்தை. வாய மூடு. இலக்கியா, நீ தெரிஞ்சுதான் பண்றியா இலக்கியா? இல்ல, இந்த உண்மை என் புள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு புரியுதா? எங்க நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு புரியுதா இல்லையா? என் தவிப்பெல்லாம் உன் மண்டையிலேயே ஏறலையா? ஐயோ, அதுக்கு இல்ல அத்தை. நீங்களே பாத்தீங்கல்ல, கௌதம் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்லைன்னு நான் மறைச்சிட்டேன்னு. அவர் என் மேல எப்படி கோவப்பட்டாரு. இப்ப அவர் ரேவதி அத்தை வயித்துல பிறந்தாருன்ற உண்மைய நான் மறைச்சேன்னா அவர் என்ன சுத்தமா வெறுத்துடுவாரு. அதனாலதான் ரேவதி அத்தை விஷயத்த சொல்லிடலான்னு பார்த்தேன். ஓஹோ, அப்போ நீ நல்லவளா இருக்கணும், அதுக்கு என்ன பலிக்கடா ஆக்குறியா? இது பாரு, நீ மட்டும் இந்த உண்மையை சொன்னா இந்த அத்தைய உன்னால உயிரோட பார்க்கவே முடியாது. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல,
நான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ரேவதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் போக்கே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் ரேவதி கூடயே அவ முந்தானைய பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்க. ஏன் இந்த பழைய மாமியார் உனக்கு போர் அடிச்சு போச்சா? புது மாமியார் வேணுமோ? அதான் அந்த ரேவதி கிட்ட இந்தாங்க நீங்க பெத்த பிள்ளை இதான்னு அவ கையில ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறியா? அதானே? சத்தியமா அப்படி இல்ல அத்தை. இல்ல, இந்த வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கிறதே இல்ல. என் மனசு நோகடிக்கிறதுலயே குறியா இருக்கீங்க. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி உண்மைய சொல்றதுனால கௌதம் உங்களை விட்டு போயிடலாம் மாட்டாரு. நான் அவர்கிட்ட பக்குவமா பேசுறேன். கிழிச்ச தத்து புள்ளன்னு தெரிஞ்ச உடனே கௌதம் என்ன பண்ணா? 30 வருஷமா நான் அவன் கிட்ட காட்டின பாசத்தையே அப்படியே மறந்துட்டான். வீட்டை விட்டு போயிட்டான்ல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவன் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். ரேவதி தான் அவனை பெத்த அம்மானி இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அவனோட மனசுல இருந்து என்ன அவன் எடுத்துருவான். அந்த அஞ்சலி கிண்டல் பண்றாள்ல, உன்னை யாரு பெத்தாளோன்னு. அவ முன்னாடி கெத்தா போயிட்டு தோ இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இலக்கியா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. இந்த உண்மையை மட்டும் என் புள்ள கிட்ட சொல்லிடாத. ஏதோ காணாம போன புள்ள வந்து கிடைச்ச சந்தோஷத்துல நான் இருக்கேன். மறுபடியும் அவனை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு துரோகத்தை பண்ணிடாதம்மா ப்ளீஸ். உன் கைய எடுத்து அவன் கையில நான் கொடுத்திருக்கேன். மறுபடியும் என் புள்ள கிட்ட இருந்து என் கைய பிரிச்சிடாத இலக்கியா. அத்தை நான் அப்படி செய்வேனா அத்தை? அதான் துணிஞ்சிட்டியே, செய்யணும் துணிஞ்சிட்டல நீ. நான் மட்டும் நீயும் ரேவதியும் பேசுறத கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரத்துக்கு கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருப்ப. அப்புறம் நான் இத பாரு, என் புள்ள கிட்ட இந்த உண்மையை நீ சொல்லவே கூடாது. அப்படி நீ சொல்வேன்னா இந்த நிமிஷமே உன் அத்தைய மறந்துரு. அத்தை போ இங்க இருந்து போ. கடவுளே, என்னை ஏன் இப்படி இக்கட்ல மாட்டி விடுற? உண்மைய சொன்னா அத்தை உயிரையே விட்டுருவேன்னு சொல்றாங்க. நான் உண்மைய சொல்லாம விட்டு அது என்னைக்காவது ஒரு நாள் கௌதம்க்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அத்தையோட நிலைமைய பாக்குறதா இல்ல கௌதம் கிட்ட உண்மையா இருக்கிறதா? நீதான்ப்பா எனக்கு ஒரு வழி சொல்லணும். அம்மா, ரேவதி அத்தை எங்க? கிச்சன்ல இருப்பாங்களோ? இலக்கியா கிச்சனுக்குள்ள போயிட்டா. கௌதம் கிட்ட தனியா பேசுறதுக்கு இதுதான் நல்ல டைம். படுப்படு. பரவாயில்லம்மா. என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பையனோட ரூமுக்கு அம்மா வரக்கூடாதா? ஏன் கௌதம், அரை தூக்கத்துல கூட நீ என்ன அம்மான்னு சொல்ற. ஆனா எதுக்கு நீ வீட்டை விட்டு போன? யாரும் சொந்தம் இல்லாம போனாலும் நான் உனக்கு சொந்தம் தானே. நீ எனக்கு பிறக்காத புள்ள தானே.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.